ஸ்ரீ கர்க சம்ஹிதை மாதுர்ய காண்டத்தின் 7ஆம் அத்தியாயம். பாண விமலரிடமிருந்து செய்தியை பெற்ற பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருக்கு தரிசனத்தையும் முக்தியையும் அளித்து தனது இளவரசிகளுடன் பிரஜ மண்டலத்திற்கு திரும்புகிறார். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, பின்னர் தூதர் சிந்து நதியிலிருந்து வடமதுரை மாவட்டத்திற்கு திரும்பி வந்தார். பிருந்தாவனத்தில் அலைந்து திரிந்தபோது யமுனை நதிக்கரையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கண்டார். ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி கரங்களை கூப்பி அவரை பலம் வந்தார். தூதர் கூறினார், பரமபுருஷ கடவுளான பகவான் கிருஷ்ணருக்கு நான் என் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். அவர் தாமே அனைவருக்கும் அப்பாற்பட்டவர் மற்றும் கண்ணுக்கு தெரியாதவர். எப்போதும் பரிபூரண கடவுள். புஷ்ய நட்சத்திர கூட்டத்திற்கு மேலே உயர்ந்தவர். ஆனால் துறவிகளுக்கு நேரடி தரிசனம் அளிப்பவர். எல்லையற்ற நற்குணங்களின் பெருங்கடலான பகவான் ஸ்ரீஹரியே பிறக்காத போதிலும் பசுக்கள், பிராமணர்கள், கடவுள்கள், வேதங்கள், துறவிகள் மற்றும் தர்மத்தை பாதுகாக்கவும் கம்சன் போன்ற அசுரர்களை கொல்லவும் எதுகுலத்தில் பிறந்த தமக்கு என் வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். பிரஜவாசிகள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். உங்கள் தந்தை நந்த மன்னரின் குலமும் பாக்கியமும் பெற்றது. இந்த பிரஜ மண்டலமும் இந்த பிருந்தாவனமும் பாக்கியம் பெற்றவை. அங்கு நீங்கள் பரம இறைவனான பகவான் ஸ்ரீஹரி வெளிப்படுகிறீர்கள். பகவானே, தேவி ஸ்ரீ ராதையின் கழுத்தை அலங்கரிக்கும் அழகான நீலக்கல் அட்டிகை, கஸ்தூரி நறுமணம் மற்றும் கோபாலரின் புகழ் எங்கும் புகழ் பெற்றவர். உங்கள் இருப்பு எல்லா இடங்களிலும் உள்ளது. தூய புகழை பரப்புவது 3 உலகங்களையும் உடனடியாக வெண்மையாக்குகிறது. மக்களின் மனங்களின் முழு நோக்கத்தையும் நீங்கள் அறிவீர்கள். ஏனென்றால் நீங்கள் அனைத்து உலகங்களையும் அறிந்த ஆன்மாவாகவும் கர்ம நிறைவை காணும் ஆன்மாவாகவும் இருக்கிறீர்கள். இருப்பினும் மன்னர் விமலர் கூறியதை நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கூறுவேன். இது ஒரு உயர்ந்த மர்மம் மற்றும் ஒருவனே சொந்த தர்மத்துடன் தொடர்புடையது. சிந்துவில் சம்பகா என்று அழைக்கப்படும் இந்திரபுரியின் அழகிய நகரத்தின் பாதுகாவலரான மன்னர் விமலன் தெய்வங்களின் அரசரான தேவேந்திரனைப் போல செழிப்பானவர். அவரது மனம் எப்போதும் உங்கள் பாதங்களில் கவனம் செலுத்துகிறது. உங்களை மகிழ்விக்க அவர் 100கணக்கான யாகங்களை செய்துள்ளார். தான தர்மங்கள், தவங்கள் செய்துள்ளார். பிராமணர்களுக்கு சேவை செய்துள்ளார். புனித ஸ்தலங்களுக்கு சென்றுள்ளார். மந்திரங்களை உச்சரித்துள்ளார். அவரது இந்த சிறந்த முயற்சிகளை பயன்படுத்தி நீங்கள் அவருக்கு உங்கள் சிறந்த தரிசனத்தை வழங்க வேண்டும். அவருக்கு பல மகள்கள் உள்ளனர். பூக்கும் தாமரை இதழ்கள் போன்ற பெரிய விழிகளாக அலங்கரிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தம்முடைய கணவராக உன்னுடைய அருகில் இருக்கும் மங்களகரமான வாய்ப்பை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அந்த இளவரசிகள் எப்போதும் உங்களை அடைய விதிகள் மற்றும் விரதங்களை பின்பற்ற தயாராக இருக்கிறார்கள். மேலும் உங்கள் பாதங்களுக்கு சேவை செய்வதன் மூலம் அவர்களின் உடல்களும் மனங்களும் தூய்மையாகிவிட்டன. பகவானே, தயவு செய்து உமது சிறந்த மற்றும் அற்புதமான தரிசனத்தை அளித்து இந்த இளவரசிகள் அனைவரையும் திருமணம் செய்து கொள்ளும். இப்போது உமது மீது விழுந்த கடமையை கருத்தில் கொண்டு சிந்துவிற்கு சென்று உமது புனித தரிசனத்தால் அதன் மக்களை தூய்மைப்படுத்துங்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இதை கேட்டதும் பகவான் ஸ்ரீஹரி மிகவும் மகிழ்ச்சியடைந்து தூதருடன் உடனடியாக சம்பகபுரியை அடைந்தார். அந்த நேரத்தில் மன்னர் விமல்கரின் பெரும் புகழ் நடந்து கொண்டிருந்தது. வேத மந்திரங்களின் ஒலி அதில் எதிரொலித்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தூதருடன் அந்த பாக்கியத்தில் திடீரென வானத்திலிருந்து பதிலளித்தார். பகவான் ஸ்ரீவத்சரின் அடையாளத்தால் அலங்கரிக்கப்பட்ட மேகம் போல பிரகாசிக்கும் காடுகளின் மாலையால் அழகாக அலங்கரிக்கப்பட்ட மஞ்சள் திரைகளால் மூடப்பட்ட தாமரை விழிகள் கொண்ட பகவான் ஸ்ரீஹரி யாக தலத்திற்கு வருவதை கண்ட மன்னர் விமல் திடீரென்று எழுந்து அவரது பாதம் பணிந்தார்.
அந்த நேரத்தில் அவர் கை கால்கள் மூடியிருந்தது. பின்னர் மன்னர் எழுந்து இரத்தினங்கள் மற்றும் தங்கத்தால் பதிக்கப்பட்ட ஒரு தெய்வீக சிம்மாசனத்தில் இறைவனை அமர வைத்து அவரை புகழ்ந்து சடங்குகளின்படி அவரை வணங்கி அவர் முன் நின்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மாதவர் ஜன்னல்கள் வழியாக பார்த்து கொண்டிருந்த அழகான இளவரசிகளைக் கண்டு யாக நெருப்பின் குரலை போன்ற கடுமையான குரலில் மன்னர் விமலனிடம் கூறினார்கள். பகவான் கூறினார், மகா பெரியவரே, தமக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் கேளுங்கள். மகாமுனிவர் யாக்ஞவல்கியரின் வார்த்தைகளால் தான் இந்த நேரத்தில் தாம் என்னை கண்டீர்கள். விமலனே, தேவர்களின் பிரபுவே, என் மனம் ஒரு தேனீயைப் போல உங்கள் பாதத்தில் வசிக்க விரும்புகிறது. இதை தவிர எனக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை. நாரத மாமுனிவர் கூறினார். இதனை கூறிய பிறகு மன்னர் விமலன் அவர் தனது முழு கருவூலத்தையும் மிகுந்த மகிமையையும் யானைகள், குதிரைகள் மற்றும் தேர்களையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்தார். நானும் அவரது பாதங்களில் என்னை அர்ப்பணித்தேன். நரேஸ்வரர் பக்தியால் நிறைந்த மன்னரான விமலரிடம் தனது அனைத்து மகள்களையும் முறையாக ஒப்படைத்து பகவான் ஸ்ரீஹரிக்கு வழங்குமாறு கூறி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் சாயலை பெற்றார். அவரது உடல் காமதேவரை போல பிரகாசித்தது. 100 சூரியன்களுக்கு சமமான பிரகாசத்தை அணிந்து திசை காட்டியை வெளிப்படுத்த தொடங்கினார். அவர் யாகத்தில் இருந்த அனைத்து மக்களையும் பார்க்கும் பொழுது மன்னர் விமலன் பாலியருடன் கருடனின் மீது அமர்ந்து பகவான் ஸ்ரீ கருடனின் கொடியை வணங்கி வைகுந்த லோகத்திற்கு சென்றார். இவ்வாறு மன்னருக்கு முக்தியளித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தாமே தனது அழகான கன்னிகைகளுடன் பிரஜமண்டலத்திற்கு வந்தார். தெய்வீக கோயில்களால் அலங்கரிக்கப்பட்ட அழகான காமவனத்தில் அந்த அழகான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரியர்கள் வந்து வாழ்ந்து இறைவனுடன் பந்து விளையாட்டுகளால் தங்களை மகிழ்விக்கத் தொடங்கினர். அழகான பிரஜராஜர் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அன்பான காம கிழத்திகளின் எண்ணிக்கையைப் போலவே அதே வடிவத்தை எடுத்துக்கொண்டு ராசமண்டலத்தில் அவர்களை மகிழ்வித்து அந்த புல்வெளியில் விமல் குமாரிகளின் விழிகளிலிருந்து விழுந்த மகிழ்ச்சி துளிகள் விமலகுண்டா என்று அழைக்கப்படுகிறது ஒரு சந்நிதியை அவ்வாறு வெளிப்படுத்தியது. அது அனைத்து சந்நிதிகளிலும் சிறந்தது. நிரூபேஸ்வர் விமலகுண்டத்தை கண்டு அதன் நீரை அருந்தி அதில் நீராடி விளையாடுவதன் மூலம் மேரு மலை போன்ற பெரிய பாவத்தை கூட அழித்து கோலோகதம் செல்கிறார். அயோத்தியின் கோபியர்களின் இந்த கதையை கேட்கும் எவரும் யோகிகள் அரிதாகவே அடையும் உயர்ந்த தங்குமிடமான கோலோகத்திற்கு செல்வார்கள். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மாதுரிய காண்டத்தின் கீழ் பகுலாஸ்வ நாரத சம்பாத உண்டான அயோத்தியாபுர வாசினி கோபிகைகளின் கதை என்று அழைக்கப்படும் 7ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.